வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர் ஷங்கர் பிச்சை அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. அண்ணா, இந்த இண்டிகேட்டரில் ட்ரேட் எடுத்து கண்டினியூஸ் லாஸ் அண்ணா. டுடே நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல. $1200 லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1200 அப்படின்றது ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது, கரெக்டாக? கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.2 லேக்ஸ் 1.2 லேக்ஸை ஒரே நாளில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இழந்திருக்காங்க. முக்கியமான காரணம் நான் இதில் என்ன சொல்கிறேன்னா, ஒரே மிஸ்டேக் தான், நோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து இவருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை பண்ணுவாங்க. அதனால தான் நான் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். 1% இன்க்ளூடிங் டாக்ஸஸ் ஒரு ட்ரேடில் நீங்கள் லூஸ் பண்ணக்கூடாதுங்க. 1% இன்க்ளூடிங் டாக்ஸஸ், டாக்ஸோட சேர்த்தே நீங்கள் 1% தான் ஒரு ட்ரேடில் வந்து லூஸ் பண்ணணும். ப்ளஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியாக சில வீடியோஸில் சொன்னது எல்லாமே வந்து ஐஆர்ஆர் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு 1:10, 1:12, 1:15 இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நான் சொல்லிட்டே இருந்தேன். அதாவது இந்த மாதிரியான ஒரு ஐஆர்ஆர் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அதோட வின் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். வின் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆர்ஆர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லைனா வின் ரேட் அதிகமாக இருக்கும், ஆர்ஆர் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ 1:2 அப்படின்றது ஈஸியாக அடிச்சிடும். பட் 1:10 எத்தனை டைம் அடிக்கும்? கரெக்டாக நீங்கள் 1:15 எத்தனை டைம் அடிக்கும்? அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 6-7 ட்ரேட்ஸ் கூட தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஆனால் ஒரு ட்ரேடு 1:15 அடிச்சதுன்னா நீங்கள் அப்படியே வந்து ஒரு 7-8% அப். லாஸ் எல்லாம் கவர் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் நீங்கள் அப்பில் இருப்பீங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஐஆர்ஆர் ஸ்ட்ராட்டஜியா, லோ ஆர்ஆர் ஸ்ட்ராட்டஜியா, ஐ வின் ரேட் தருமா, இல்லை லோ வின் ரேட் தருமா, கண்டினியூஸாக ஸ்டாப் லாஸ் அடிக்குமா, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கணும். ஸோ இப்படி ஐஆர்ஆர் ஸ்ட்ராட்டஜிலாம் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அது போயிட்டு நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் எடுக்க முடியாது. ஒரு யூரோ யூஎஸ்டியான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எடுக்க முடியாது. அது வந்து கோல்டில் ட்ரை பண்ணோம், கிரிப்டோஸில் ட்ரை பண்ணோம், பெருசாக நம்ம வந்து இண்டிசஸில் கூட ட்ரை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எடுக்கிறோம், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எடுத்து எந்த டைம் ஃப்ரேமில் வைக்கிறோம், அந்த நம்ம எடுக்கிற டைமில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கா, அந்த டைமில் ஆர்ஆரை யூஸ் பண்ணலாமா, ஐஆர்ஆர் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாமா, இதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். ப்ளஸ் இன்னொரு விஷயம், எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எல்லாருக்கும் ஒத்து வராது. உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்குது, இல்லை எனக்கு வந்து 1:2 போதும், எனக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டே போதும், எனக்கு ரிவர்சலே போதும், எனக்கு ட்ரெண்டே போதும், எனக்கு பிரேக் அவுட்டே போதும், எனக்கு வந்து மேனிப்புலேஷனே நான் ட்ரேட் எடுத்துப்பேன், இந்த மாதிரி உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து அந்த டைம் ஃப்ரேமில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பேக் டெஸ்ட் செஞ்சு, ஃபார்வர்ட் டெஸ்ட் செஞ்சு, உங்கள் ப்ராஃபிட் ஃபேக்டர் என்ன, ட்ரா டவுன் என்ன, உங்கள் ஷார்ப் ரேஷியோ என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுக்கிறது நல்லது. அடுத்து கண்ணன் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க, ஆட்டோ ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் இண்டிகேட்டர் பற்றி சொல்லிக் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நான் ஃபிபனாசியே எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். நிறைய பேருக்கு ஃபிபனாசியே கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபிபனாசி அப்படின்றத நான் ரொம்ப டீட்டெயில்டாக போக விரும்பல. அது வந்து ஒரு நேச்சரில் இருக்க கான்செப்ட், அதை ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? அது நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, ஏன் வந்து இது நல்ல ட்ரேடிங்கில் ஒர்க் ஆகுது அப்படின்னு. அதுக்கு காரணம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு காரணம் வந்து 50%. அதாவது ஒரு மார்க்கெட் மேலே ஏறுதுன்னா, இப்போது ஒரு புரோக்கர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் எங்கே வாங்க பார்ப்பான்? நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் தான் வாங்க பார்ப்பான். இப்போது ₹1 இருந்து ₹100 போயிடுச்சுன்னா திரும்ப ₹50 வரும்போது தான் வாங்க பார்ப்பான். ஸோ அந்த ₹50 இருக்க ஏரியா தான் இந்த 0.5 0.6லாம், அதுதான். ஸோ அந்த ஏரியாவில் வரும்போது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். பட் கான்செப்ட் வந்து என்னன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் நடக்குது, நல்ல ஒரு ஃப்ளாக் எடுத்துப்போமே. இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனில் இருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகுதுன்னா இது வந்து ஒரு ஃப்ளாக் தானே. இந்த இடத்துல மேலே போகுதுன்னா இது ஒரு ஃப்ளாக் தானே. அதுக்கப்புறம் ப்ரைஸ் திரும்ப அப்படியே வந்து கீழே விழுந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளாக். அந்த ஃப்ளாக் எப்படி இருக்கும்? இந்த லைனில் இந்த ட்ரெண்டு விழுந்துச்சுல, இந்த ட்ரெண்டு விழுந்ததுலேருந்து ஒரு 50% போச்சுன்னா ஓகே, நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஸோ அது சில பேர் எப்படி பண்ணுறாங்க, ஃபிப்பு போட்டு எடுக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. பட் கான்செப்ட் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை கரெக்டாக புரிஞ்சிக்கணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டோம்னா ஃபிப்லாம் வந்து ஒரு விஷயமாவே இருக்காது. ஓகே, பட் ஃபிப்பை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பை ட்ரேட் எடுக்க போகிறீங்க, ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு பை எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், பை எங்கே இருக்குது? ஏதாவது ஒரு புல் மார்க்கெட்டில் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு புல் மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை எடுக்க போகிறீங்க. பை எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபிப்பு போடுறதே நிறைய பேர் தப்பாக போடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வைக்கணும். அதாவது இந்த இடத்துல வச்சுட்டு 1 வந்து கீழே இருக்கணுங்க. இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல போடுறீங்க. இப்போ இந்த ஏரியாவுக்கு 0க்கு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.5 கிட்ட வந்திருக்கு. 0.5 கிட்ட வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? இந்த இடத்துல பாருங்கள், 0.5 கிட்ட வந்திருக்கு. 0.5 கிட்ட வந்துட்டு மார்க்கெட் ஒரு மார்னிங் ஸ்டார் போட்டிருக்கு.
இது வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் செட்டப் தானே. பார்க்க 1 2 3 4 5 கேண்டில்ஸ் இருக்கும். பார்க்கறதுக்கு அப்படி கேண்டில்ஸ் இருந்தாலும் இது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் கரெக்டாக. ஸோ மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு மார்னிங் ஸ்டார் போடுதா இல்லைனா ஒரு புல்லிஷ் செட்டப் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. ஓகே, இது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல 1, இந்த இடத்துல வந்து 0, இது மாதிரி வந்து பார்த்துக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதையே வந்து சில பேர் மாற்றி போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. பைக்கு 1 வந்து கீழே தான் இருக்கணும், 0 வந்து மேலே தான் இருக்கணும். சரி, ஓகே, இது இப்போ புரிஞ்சிருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 விதமாக போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து இந்த பாடி இருக்குல்ல இங்கே போட்டுட்டு இதையும் வந்து இந்த பாடியில் போடுவாங்க. இப்படி போடுவாங்க. சில பேர் விக்ஸில் போடுவாங்க. எது போடணும் அப்படின்றத நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். நான் வந்து யூஸ்வலாக விக்கில் தான் போடுவேன். பாருங்கள், இந்த இடத்துல பாடி போட்டிருந்தோன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்துருச்சு. 0.5லேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுக்குது. பட் நான் வந்து அப்படி போடுறதில்ல. நான் வந்து அந்த ஃபுல் ப்ரைஸை நான் எடுத்துப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் பாடி விக் அப்படின்றத விட ஒரு ப்ரைஸ். ஏன்னா நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் படிக்க கற்றுக்கிட்டதுனால எனக்கு வந்து அந்த ப்ரைஸ் தான் ரொம்ப முக்கியம். அது என்ன பண்ணுது அப்படின்றது ரெண்டாவது தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டுத்துக்கும் வந்து விக்கு போட்டேன். இதுவும் ஆல்மோஸ்ட் அந்த ஏரியாவில் தான் இருக்குது. பட் எல்லா டைமும் இப்படி இருக்காது. நிறைய டைம் வந்து மாறும். சரி, ஓகே, இது வந்து முடிஞ்சு போன மார்க்கெட். முடிஞ்சு போன மார்க்கெட்டில் வந்து நம்ம இது லோ, இது ஹை, இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, திரும்ப மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இதுவே லைவ் மார்க்கெட்டில் ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்போ லைவ் மார்க்கெட்டில் மேலே போயிருக்குன்னா எந்த இடத்துல நம்ம ஃபிபு போடணும், இந்த இடத்துல ஏன் ஃபிபு போடக்கூடாது, ஏன் இந்த இடத்துல தான் போடுறோம், ஏன் இந்த இடத்துல போடக்கூடாது, இந்த கேள்விகள்லாம் இருக்கும். ஏன் இந்த ஏரியா மட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன்னா இந்த ஏரியாவில் தான் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. இது வந்து முடிஞ்சு போன மார்க்கெட், அதனால் ஈஸியாக சொல்கிறோம் ஓகே இந்த இடத்துல போடுங்க. பட் லைவ் மார்க்கெட்டில் இப்படி இருக்குது. மார்க்கெட்டில் வந்து ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் போயிட்டு இருக்குன்னா இப்போ இந்த இடத்துல ஃபிபு போடணுமா வேணாமான்னு தெரியாது. இல்லை இந்த இடத்துல கீழே போகிற மாதிரி இருக்கா, இந்த இடத்துல ஒரு டோஜி ஃபார்ம் இருக்கா, இங்கே வந்து ஃபிபு போடணுமா வேணாமான்னு தெரியாதுல்ல. அதுக்கு நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற மெத்தடு, அதை நான் வந்து சொல்கிறேன். இது வரைக்கும் நான் எந்த வீடியோவில் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஃபிபு எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவிங் ஆவரேஜ் சேனல் போட்டுருவாங்க. ஒரு மூவிங் ஆவரேஜ் சேனல் போட்டுட்டு இது வந்து என்ன இதில் வைப்பேன்னா 5 or 8, 5 வச்சே நான் இப்போ சொல்கிறேன். இது வந்து மூவிங் ஆவரேஜ் சேனலு. இந்த மூவிங் ஆவரேஜ் சேனல் வந்து 5 or 8. இப்போ தெரியுதா, ஒரு 5 இல்லைனா 8 அப்படின்னு சொல்லி நான் ஒரு மூவிங் ஆவரேஜ் சேனல் வைப்பேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போய் ஃபிபு போடுவேன். எப்போ ஃபிபு போடுவேன்னா, இந்த மூவிங் ஆவரேஜ் சேனலுக்கு கீழே ப்ரைஸ் இப்படி ரெட்டாக வந்துச்சுன்னா, இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து பைக் போடுறேன். மார்க்கெட் மேலே போகுதுன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். மேலே போகும்போது எனக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் வாங்கணும். டிஸ்கவுண்ட்டில் வாங்கும்போது நான் எப்படி வாங்குவேன்னா, இந்த மூவிங் ஆவரேஜ் சேனலுக்கு கீழே இப்போ ப்ரைஸ் வந்து கேண்டில் வந்து வந்துடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இப்போது இம்மீடியட்டாக லைவ் மார்க்கெட்டாக இருந்தாலும் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ இப்போ 1 வந்து கீழே வந்துருச்சா, 1 வந்து கீழே வந்துருச்சு. இப்போ 0 வந்து மேலே போயிடுச்சு. 0 வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல போடுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து இது கீழே வந்துடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும், ஃபிபு இது கீழே வந்துட்ட உடனே நான் வந்து வாங்கணுமா, வாங்கக்கூடாது. எங்கே நான் வாங்குவேன், நான் வாங்க வேண்டிய இடம் வந்து 0.5 இது ஆர் பாயிண்ட் இந்த இந்த ஏரியா 0.618 இது வந்து கோல்டன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நான் வந்து 0.5 ஆர் இந்த இதுக்கும் வச்சுப்பேன். சம்டைம்ஸ் 0.786லாம் கிடச்சிதுன்னா ரொம்ப வந்து ஒரு லக்கி, இங்கேருந்து நம்மளுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. பட் 0.786க்கு கீழே மார்க்கெட் இந்த இடத்துல உடஞ்சிடுச்சு, மார்க்கெட் ஏதாவது க்ளோஸ் வைக்குதுன்னா அந்த ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா இந்த இடத்துல இருந்து திரும்ப இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் வந்து ஷூட் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் மார்க்கெட்னா, இந்த இடத்துல இந்த 0.78 கிட்ட வந்துருச்சு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் இந்த இடத்துல இப்படி போயிட்டு இது இவ்வளோ தூரம் போயிருக்குல்ல, இவ்வளோ தூரம் போயிட்டு இவ்வளோ தூரம் வந்துருச்சுன்னா மார்க்கெட்டு திரும்ப இவ்வளோ தூரம் போகும்னு சொல்ல முடியாது. அப்படி போனோம்னா டபுள் டாப் ஆகிடும். இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரேஞ்சாக மாறிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேஞ்சாக மாறிடும். ஸோ இது என்ன பண்ணும் மார்க்கெட்டு, இல்லைனா இந்த இடத்துல போயிட்டு இப்படி ஷூட் டவுன் ஆகும். இப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து 0.786க்கு மேலே க்ளோஸ் இருந்துச்சுன்னா எடுக்க வேண்டாம். பட் இதுக்கு மேலே எங்கேயாவது ஒரு க்ளோஸ் வைக்குது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கலாம். ஸோ எப்போ ட்ரேட் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போது இந்த இடத்துல வந்து இந்த ஒரு கேண்டில் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துருச்சு. ஸோ உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே வந்து ஃபிபு போட்டு வெயிட் பண்ணுவீங்க. எங்கே வெயிட் பண்ணுவீங்க, 0.5 இல்லை இந்த ஏரியா கிட்ட வருதான். மார்க்கெட் என்ன பண்ணுது, அங்கே வரலை. மார்க்கெட் வந்து இந்த 0.382 திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் இந்த 382.326 இந்த ரீஜனுக்குள்ளேருந்தே மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. கிளியராக தெரியுதா, மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிடுச்சு. ஸோ நீங்கள் திரும்ப வந்து இந்த ஃபிபு வந்து இப்போ உங்களுக்கு வேலிட் கிடையாது. ஏன்னா இந்த ஏரியா கிட்டேயே மார்க்கெட் வரல, இந்த டிஸ்கவுண்ட் ஜோன் கிட்டேயே மார்க்கெட் வரல. ஸோ என்ன பண்ணுறீங்க, ஃபிபை இப்போ ரிமூவ் பண்ணுறீங்க. ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப வெயிட் பண்ணுவீங்க. திரும்ப எங்கே, இந்த கேண்டல் கீழே வருது. ஓகே, இந்த கேண்டல் வந்து இப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் சேனல் கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இப்போ என்ன பண்ணுவீங்க, இப்போ வந்து திரும்ப வந்து ரெட்ரேஸ்மெண்ட் போடுவீங்க. போட்டுட்டு திரும்ப வந்து 1 கீழே இருக்க மாதிரியும் 0 மேலே இருக்க மாதிரியும் போடுவீங்க. இப்போ போட்டுட்டு 0.5 கிட்ட வருதான்னு சொல்லி பார்க்குறீங்க. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த ஏரியா கிட்ட வருது.
ஓகேவா? இந்த ஏரியா கிட்ட வந்ததுக்கப்புறம் எப்போ ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த கேண்டல்ல எடுத்துடலாமா? இந்த கேண்டல்ல எடுத்துடலாமா? இந்த கேண்டல்ல எடுத்துடலாமா? இங்க எடுக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையே வேண்டாம். திரும்ப எப்போ வந்து மூவிங் ஆவரேஜ் சேனலுக்கு மேல ஒரு கேண்டல் போய் க்ளோஸ் வைக்குதோ, இந்த இடத்துல பாருங்க திரும்ப வந்து மூவிங் ஆவரேஜ் சேனலுக்கு மேல இந்த கேண்டல் போய் க்ளோஸ் வைக்குது. அதாவது நீங்க வந்து ஒரு பை செட்டப்க்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. பட் டிஸ்கவுண்ட்ல வாங்கணும். ஃபிப் எங்க போடுறதுன்னு தெரியல. லைவ் மார்க்கெட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஒரு 5 டே மூவிங் ஆவரேஜ் சேனல்ல போட்டுறீங்க. 5 டே மூவிங் ஆவரேஜ் சேனல்ல போட்டுட்டு எப்போ ஒரு கேண்டில் வந்து அந்த சேனலுக்கு கீழே க்ளோஸ் வைக்குதுன்னு பார்க்குறீங்க. க்ளோஸ் வச்ச உடனே அந்த ஹைக் அண்ட் லோக்கு நீங்கள் ஃபிப் போட்டுறீங்க. போட்டுட்டு வெயிட் பண்ணுவீங்க. 0.5 ஆர் 0.618 இந்த ஏரியாக்குள்ளே வந்த உடனே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வராமல் ப்ரைஸ் என்ன பண்ணுது, திரும்ப இந்த இடத்துல வந்து சேனலை உடச்சிட்டு மேலே போகுது. ஸோ எதுவும் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம டிஸ்கவுண்ட் ஜோன் கிட்ட வரல, நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். திரும்ப என்ன பண்ணுது, ப்ரைஸ் வந்து இங்கே போயிட்டு சேனலுக்கு கீழே வந்து திரும்ப க்ளோஸ் வைக்குது. க்ளோஸ் வச்ச உடனே நீங்கள் வந்து ஃபிப் போட்டுருவீங்க. இதுக்கும் ஃபிப் போட்டுருவீங்க. இந்த எண்டுக்கும் ஃபிப் போட்டு வெயிட் பண்ணுவீங்க. திரும்ப வந்து இந்த ஏரியா கிட்ட வருதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா கிட்ட இந்த பார்த்தீங்கன்னா இது கிட்ட வந்திருக்கு. பட் இதை தொடவே இல்லை. தொடாமல் ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே ஷூட்டை போயிடுச்சு. இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அப்படியே அப்பு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து லாங் போயிருக்கீங்க. இந்த இடத்துல லாங் போயிருக்கீங்கன்னா இதுக்கு கீழே எங்கன்னா இப்படி ஸ்டாப் லாஸ் போடுறீங்கன்னா எய்மிங் ஃபார் 1:2 1:2 என்னது 1:4 வரைக்கும் போயிருக்கு. பட் எய்மிங் ஃபார் 1:2னா 1:2 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து யோசிக்கலாம், நான் வந்து இந்த 0.5 இருக்குல்ல, இதுக்கு தொடறதுக்கு முன்னாடியே நான் வந்து ட்ரேட் எடுக்கலாமா, இல்லைனா இது தொட்டதுக்கு அப்புறமா ட்ரேட் எடுக்கணுமா? ஆனால் அது வந்து ஐ லிவ் இட் டு யூ. மார்க்கெட்டில் வந்து 100% அக்யூரசி வந்து எதிர்பார்க்க முடியாது. சம்டைம்ஸ் இப்படி நடக்கும், கிட்ட வந்துட்டு இப்படி மேலே போகும், இல்லை சம்டைம்ஸ் இது மேலே போயிட்டு திரும்ப இதை வந்து தொட்டுட்டும் போகும். அது வந்து நம்மளுக்கு சொல்ல தெரியாது எது நடக்க போகுதுன்னு. பட் எதை ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் சில பேர் வந்து என்ன வச்சுப்பாங்கன்னா, எனக்கு 0.5குள்ளே வந்து நல்ல இந்த ஏரியா கிட்ட வந்து க்ளோஸ் வைக்குது, அதாவது இந்த லைன் 0.38க்கும் இந்த 0.5க்கும் நடுவில் வந்து க்ளோஸ் வச்சுட்டு திரும்ப ப்ரைஸ் வந்து மேலே பிரேக் கொடுக்குதுன்னா நான் வந்து ட்ரேட் எடுப்பேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. இந்த 0.618 இருக்குல்ல, இந்த 0.618 கிட்ட, அதாவது இந்த 0.5க்கும் 0.618க்கும் இதுக்குள்ள ஒரு ப்ரைஸ் வந்துட்டு திரும்ப எனக்கு மேலே க்ளோஸ் வைக்குது அப்படின்னு தான் எடுப்பாங்க. அது எப்படின்றத நான் உங்ககிட்ட விட்டுறேன். பட் ஃபிப்பை வந்து லைவ் மார்க்கெட்டில் வரைகிறதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபிப்பை வரைகிறது. சரி, ஓகே. இப்போ இதுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் இருக்கானா, கவலையே பட வேண்டாம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், இதெல்லாம் தூக்கிடலாம். ஃபிப்பை வந்து ஆட்டோ ஃபிப்புன்னு அடிச்சோன்னா இதுலேயே வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஃபிப்பு ரெட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இதுலேயே வந்துடுச்சு. இதில் வந்து எங்கே இருக்கணும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பிளாட் பண்ணி கொடுக்கும். நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம் போல இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து பிளாட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் வந்து எங்கே ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுக்குன்னா, இந்த 0.168 0.268 0.3 இதெல்லாம் எதுக்குன்னா டார்கெட்ஸ். ஸோ இது கீழே பிரேக் அவுட் கொடுக்குதுல ப்ரைஸ், இது கீழே பிரேக் அவுட் கொடுத்தா அடுத்து இந்த டார்கெட், அடுத்து இந்த டார்கெட், அடுத்து இந்த டார்கெட், அடுத்து இந்த டார்கெட் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஃபிப்பை வரையணும். ப்ளஸ் நான் வந்து ஆக்சுவலாக பையிங்க்கு மட்டும் தான் சொன்னேன், செல்லிங்க்கு சொல்லலை. மேபி இந்த ஏரியாவில் எங்கன்னா செல்லிங் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ரெட்ரேஸ்மெண்ட் எந்த இடத்துல, இந்த இடத்துல. ஸோ நம்மளுக்கு ஒன்று வந்து மேலே வரணும். கரெக்டாக ஒன்று மேலே வருது. ஸோ நம்ம இந்த ஏரியாவில் வந்து ரிவர்சல் இருக்குன்னு சொல்லி வரைய பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஆஸ் யூஷுவல் நம்ம மூவிங் ஆவரேஜ் சேனலுக்கு போயிடுறோம். மூவிங் ஆவரேஜ் சேனலுக்கு போயிட்டு 5 ஆர் 8 நான் வந்து 5 வச்சுக்கிறேன். 5 இந்த இடத்துல ஒரு 5. ஸோ 2 5 எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆரம்பி தெரியுது. ஆனால் எந்த ஒரு க்ரீன் கேண்டலும் வரல. கரெக்டாக எந்த ஒரு க்ரீன் கேண்டலுமே இந்த இடத்துல வரல. பட் இந்த ஏரியாவில் தான் ஒரு க்ரீன் கேண்டல் வந்திருக்கு. இந்த ஏரியாவில் ஒரு க்ரீன் கேண்டல் வந்திருக்கு. நீங்கள் செல் பண்ண போகிறீங்க இப்போ. ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு பார்த்தாவே தெரியுது. இந்த இடத்துல பார்த்தாவே தெரியுது மார்க்கெட் வந்து ஃபுல்லாக கீழே விழுந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து செல்லிங் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கே இருக்கிறத இந்த லோக்கு போட்டுக்கிறீங்க. இப்போ இந்த லோவில் போட்டோன்னா இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து நம்மளுக்கு இந்த ஏரியா கிட்ட வரணும். 0.5 ஆர் 0.6 நான் இதுதான் இந்த ரீஜனை தொடுதான்னு சொல்லி பார்ப்பேன். இந்த ரீஜனை என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸ் வந்து ப்ரீச் பண்ணியிருக்கு. ஸோ தொட்ட உடனே சில பேர் என்ன பண்ணுற தப்பு என்னன்னா, லிமிட் ஆர்டர் போட்டுருவாங்க. இந்த இடத்துல தொட்ட உடனே லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிருவாங்க. பட் ப்ரைஸ் என்ன பண்ணும், மேலேயும் போகலாம், இல்லை இந்த இடத்துல இது போல இதெல்லாம் பாருங்கள், எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு திரும்ப கீழே விழுந்திருக்கு. ஓகேவா, இதை வந்து நான் நேற்று வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லியிருந்தேன். நான் இந்த ட்ரேட் எடுத்திருந்தேன், இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன், 1:6 கிட்ட அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாட்ஸ்அப் குரூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பை அதுலேயே சம்டைம்ஸ் நான் எடுக்கிற ட்ரேட்ஸை சொல்லுவேன். அப்படி இல்லைனா நிறைய ஜாம்பவான்கள் உள்ளே இருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் எந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, இந்த ஏரியாவை தொடுதலை, இந்த ஏரியாவை தொட்டதுக்கு அப்புறமா நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்கணும். கரெக்டாக இந்த ரெட் கேண்டலில் நீங்கள் இப்போ ட்ரேட் எடுப்பீங்க. ட்ரேட் எடுத்துட்டு ஷார்ட் எடுத்துட்டு எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு பேண்டுக்கு மேலே இல்லைனா இந்த லைனுக்கு மேலே அப்படி ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. பட் இந்த ட்ரேட் என்ன இருக்குது, இந்த ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு.
ஒரு 1:1 வந்திருக்கு. 1:1 வந்ததுக்கு அப்புறமா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸோ யூசுவலா 1:1 வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு பிரேக் ஈவன்ல போடுறீங்கன்னா, இந்த ட்ரேட்லேருந்து இந்த லாஸ்லேருந்து தப்பிச்சிருக்கலாம். பட் என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே 100% கிடையாது. நீங்க என்னதான் யூஸ் பண்ணாலும் எதுவும் 100% ஒர்க் ஆக போறது இல்ல. அதனால ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா சொல்லித்தரேன். நன்றி. பை.